வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறை அருளும் குரு அருளும் சுகுமமாய் நின்று இன்றைய நிகழ்ச்சியில் குரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. குருவே துணை. அருட்ஜோதி அன்னை தொலைக்காட்சியினருக்கும் அவற்றை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பார்வையாளர்களுக்கும் முதலில் எனது வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் சிந்திப்பதற்கு எடுத்துக்கொண்டிருக்கின்ற தலைப்பு மனம். ரொம்ப எல்லாருக்கும் ஆர்வத்தை தூண்டக்கூடியது மனம். மனம் என்ற ஒன்று இருக்கிறதா என்றெல்லாம் கேட்பாங்க. ஆனா எங்க இருக்கு மனம், எங்க இருக்குன்னு கேட்டா, மனம் இருக்கா அப்படின்னு கேட்டா, சிலரு தன் நெஞ்சத்துல இதயத்தை தொடுவாங்க, சில பேரு தலைய தொடுவாங்க. ஒவ்வொருத்தரும் என் மனமறியே சொல்றேன் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் செயல்கள் காட்டுவாங்க. ஆனால் உண்மையில மனோங்கிற ஒண்ணு இருக்கா? இப்போ இருதயம் என்று ஒன்று இருக்கு, அது ஒரு பருப்பொருள், அது காட்ட முடியுது. அதே மாதிரி கல்லீரல் என்று ஒன்று இருக்கு, இரைப்பைன்னு ஒன்று இருக்கு. அதே மாதிரி மனம் என்று ஒன்று இருக்கிறதா? மூளை இருக்கு. மனம் என்ற ஒன்று ஒரு பருப்பொருளாக நம் கண்ணால் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறதா? இல்லை. ஆனால் மனம் இல்லாத மனிதர்களும் இல்லை, ஏன் உயிரினங்களும் இல்லை. மனம் இல்லாதவங்க யாருமே கிடையாது. எல்லா ஜீவன்களுக்கும், உயிர் என்று இருக்கின்ற அனைத்திற்கும் மனம் என்பது இருக்கிறது. அப்படியானால் மனம் என்பது என்ன? மனமே இறைநிலையின் மறுபகுதி அப்படின்னு மகர்ஷி, வேதாத்ரி மகர்ஷி சொல்லுவார். மனம் அது இயற்கையின் மாயை அப்படின்னு சொல்றாங்க, இயற்கையின் மாபெரும் நிதி அப்படிங்கிற. அதே மாதிரி மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் மனதிலே உள்ள எல்லாமே மனசுலதான் இருக்கு அப்படிங்கிறாங்க. மனதின் மாண்பு மனிதன் மாண்பு, மனதின் தன்மை மனிதன் தன்மை. மனதின் மாண்பு தான் மனிதனின் மாண்பாக இருக்கிறது, மனதின் தன்மை தான் மனிதனின் தன்மையாக இருக்கிறது. ஆக மனம் என்பதுதான் ஒரு மனிதனுடைய செயல்களை, அவன் மனதில் எண்ணுகின்ற எண்ணங்கள் தான் அவனை நிர்மாணிக்கிற, அவனை நல்ல வழியிலோ தீய வழியிலோ செயல்படுகின்ற அத்தனைக்கும் காரணமாக இருப்பது அவனுடைய மனம்தான். மகரிஷி சொல்றாரு, மனமாக உள்ளது இறைநிலையே அப்படிங்கிறார். வள்ளலார் என்ன சொல்றாரு? அதே மனதை கொண்டுதான் இறைவனையே நினைக்க வேண்டும் அப்படிங்கிறார். ஒருமைதான் மலரடி நினைக்கின்ற உத்தமர் தான் உறவு வேண்டும் அப்படிங்கிறார். உன்னை நினைக்கின்ற, நினைப்பது எது? நினைப்பதுதான் மனம். உன்னை நினைக்கின்ற உத்தமர் தான் உறவு வேண்டும் அப்படிங்கிறார். அதே மாதிரி வள்ளலார் இன்னொரு வார்த்தை சொல்றார், இன்னொரு வரி, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார்தான் உறவு கலவாமை வேண்டும் அப்படிங்கிறார். அது என்ன? உள் ஒன்று, அதுதான் மனதில் ஒன்று. மனதில கவனத்தை வைத்துக் கொண்டு வெளியில நட்பாக பேசுவதுதான் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று. புறம்னா வெளியில. அப்போ மனதிற்குள்ளாக ஒருத்தர் மேல வெறுப்பு, கசப்பு, பொறாமை இதெல்லாம் வைத்துக்கொண்டு புறத்தில் வெளியே, ஆகா நீங்க எவ்வளவு நல்லவங்க, எவ்வளவு எல்லாம் அறிந்தவங்க அப்படின்னு புகழ்ந்து பேசுவது, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவது என்பது தவறு என்பதைத்தான் புறமொன்று பேசுவார்தம் உறவு கலவாமை வேண்டும், அந்த உறவு சேரக்கூடாது அப்படிங்கிறார். ஆக எந்த இடத்திலும் இந்த மனமானது ஒரு பொக்கிஷம். இந்த பொக்கிஷம் அப்படின்னா நீங்க
உங்க வீட்டுல ஒரு பீரோ வச்சிருக்கீங்க. அந்த மாதிரி மனம் என்கின்ற ஒரு அருமையான பீரோ உங்க வீட்டுல நீங்க வாங்கின 4000 ரூபாய் கொடுத்து வாங்கின காத்ரேஜ் பீரோல நீங்க என்ன வைப்பீங்க? உயர்ந்த பொருட்கள், நல்ல துணிமணிகள், விலை உயர்ந்த நகைகள், முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வைப்போம். ஆனா யாராவது அந்த மனம் என்கின்ற அந்த பீரோக்குள்ள செருப்பு, தொடப்பம், குப்பை மரம், குப்பைகள் இதை வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் நம்முடைய மனதில் நாம் எதை போட்டு வைத்திருக்கிறோமோ அதுதான் நம்முடைய குணநலனாக வருகிறது. அப்படி மனதில் என்ன போட்டு வைக்கணும்னா அதுல இருக்கக்கூடிய கோபம், கடும் பற்று, பேராசை, முறையற்ற பால் கவர்ச்சி, பொறாமை, வெறுப்பு போன்ற தீய குணங்களை எல்லாம் மனதில் வைப்பது என்பது விலை கொடுத்து வாங்கிய பீரோக்குள்ள செருப்பையும் மரத்தையும் தொடப்பத்தையும் வைப்பதற்கு சமமானது. எப்படி பீரோக்குள் நல்ல விலை உயர்ந்த பொருட்களை வைப்பீர்களோ அதை போல மனதில் நல்ல எண்ணங்களையும், அன்பு, கருணை, அமைதி, பிறரிடம் காட்டுகின்ற கருணை, பிறருக்காக செய்கின்ற தியாகம், இந்த மாதிரியான நல்ல குணங்களை நம்முடைய மனதுல போடணும். அதுதான் நம்ம எல்லாருமே இது பண்ண வேண்டியது. இந்த மனம் மகிழ்ச்சி அடையணும்ன்றதுதான் எல்லாருடைய விருப்பம். மனம் தான் மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. யாரும் கேட்டா எப்படி இருக்கீங்க? மனதுல ஒரே கவலை, மனதுல ஒரே துக்கம் அப்படின்பாங்க. மனம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்பாங்க. அப்போ இந்த உணர்வுகளை எல்லாம் அனுபவிப்பதை நாம் மனம் என்று சொல்கிறோம். மனம் என்பது என்ன? நாம் இந்த 5 புலன்களா, கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, ஸ்பரிசம் என்ற 5 புலன்கள். இந்த 5 புலன்கள் மூலமாக நாம் எதையெல்லாம் அனுபவிக்கிறோமோ அந்த அனுபவங்கள் இன்பமாக இருந்தால் அதை இன்பமாகவோ துன்பமாகவோ உணர்வது மனம். அப்போ என் மனம் இன்பமாக இருக்கிறது, என் மனம் ரொம்ப வருத்தப்படுது, என் மனம் ரொம்ப கவலைப்படுது என்று நம்முடைய உணர்வுகளை நான் என்பதை விடுத்து மனம் என்று நம்ம சொல்கிறோம். இது நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கண்ணால நீங்க ஒரு அழகான காட்சியை காண்கிறீர்கள், நல்ல இயற்கை காட்சி, மலர்கள் நிறைந்த நந்தவனம், அவற்றையெல்லாம் பார்த்துட்டு நீங்க வரீங்க. ஒரு பூங்கால போய் அங்க பார்த்துட்டு வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு, என் மனம் மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதே நேரத்துல அந்த பூங்காவில நல்ல இதமா குளிர்ந்த காற்று வீசுது. ஏன்னா பக்கத்துல ஒரு ஆறு ஓடுது. அதனால வருகின்ற காற்றானது இனிமையான குளிர்ச்சியான தென்றல் காற்றாக இருக்கிறது. அது நம் ஸ்பரிசத்தில் படும்போது அப்பா என்ன சுகமா இருக்கு, இந்த ஆத்தங்கரையில நம்ம நடந்து போனோம்னா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நல்ல ஒரு இசை கச்சேரி கேட்கிறீங்க, அந்த கச்சேரி எவ்வளவு இன்பமாக இருக்கிறது என்று சொல்கிறோம். இந்த இன்பங்களை எல்லாம் அனுபவிக்கின்ற இடத்தில் அதற்கு பெயர், அதை அனுபவிப்பது மனம் என்று சொல்கிறோம். மனம் என்ற ஒன்று இல்லை. நாம் புலன்கள் மூலமாக வெளியில் உள்ள பொருட்களோடும் நபர்களோடும் தொடர்பு கொண்டு அதன் மூலமாக நாம் அடைகின்ற உணர்வுகளை, இன்ப துன்ப உணர்வுகளை உணர்கின்ற நிலையில் அதற்கு மனம் என்று சொல்கிறோம். மீண்டும் ஒரு முறை இதை நல்ல ஞாபகம் வச்சுப்போம். மனமானது, மனம் என்பது என்ன என்றால், ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய 5 புலன்களால் வெளியில் உள்ள பொருட்களோடும் நபர்களோடும் தொடர்பு கொள்ளும் போது ஏற்படுகின்ற ஒரு உணர்வுகளை இன்பமாகவோ துன்பமாகவோ அனுபவிக்கும் போது அதற்கு பெயர் மனம் என்று சொல்கிறோம். இந்த மன
எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா? இல்ல. ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதமாக இந்த மனம் என்பது இருக்கும். ஒரு காட்சியானது ஒருவருக்கு இன்பத்தையும் ஒருவருக்கு துன்பத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒருவர் மனதுக்கு இன்பமாகவும் மகிழ்ச்சியாகவும் தோன்றுவது இன்னொருவருக்கு துன்பமாக அது காட்சியளிக்கும். ஒரு கசாப்பு கடை, அந்த கசாப்பு கடையில் கோழியை தோல் உரித்து தொங்க விட்டிருக்கிறார். ஆடுகளை தோலை உரித்து காலில் கட்டி தொங்க விட்டிருக்கான். கறி வாங்க வர்றவங்க அவற்றை வாங்கி கொண்டு போவதற்காக அதை காட்சிப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். 2 பேர் அந்த சாலை வழியாக போகும்போது ஒருவர் மரக்கறி சாப்பிடுபவர், மாமிசம் சாப்பிடாதவர், இன்னொருவர் மாமிசம் சாப்பிடுகிறவர். மாமிசம் சாப்பிடாதவர் என்ன நினைக்கிறார்? அதை பார்த்தவுடன் அவருக்கு மனம் வருந்துகிறது, மனம் அச்சப்படுகிறது, அருவருப்புப்படுகிறது. தோலை முறித்து தொங்க விடப்பட்ட கோழியையும் ஆட்டையும் பார்த்து அவருடைய மனம் வருந்துகிறது, வெறுப்பு ஏற்படுகிறது, அது துன்பப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் அவர் கூட வந்த அந்த மாமிச உணவு சாப்பிடுகிறவர் அதை பார்த்ததும், ஆகா, இந்த கோழி என்ன கொழுன்னு இருக்கு, இந்த ஆடு எத்தனை இதா இருக்கு, நல்ல செழிப்பா இருக்கு, கொழுப்பு நிறைந்ததா இருக்கு, இதுல நல்ல மசாலா தடவி வறுத்து சாப்பிட்டால் எவ்வளவு ருசியாக இருக்கும் என்று அவர் மனம் அதை கண்ட காட்சியிலேயே சந்தோஷம் அடைகிறது. இவர் மனம் அந்த காட்சி அவருக்கு அருவருப்பையும் மன வேதனையும் துன்பத்தையும் கொடுக்கிறது. ஒரே காட்சி வெவ்வேறு நபர்களுக்கு வெவ்வேறு விதத்தில் இருக்கிறது. அப்ப அந்த மனம் இன்பம் அடைவது என்பது ஒரு வயதுக்கு தகுந்த மாதிரி, அவர்களுக்கு தகுந்த மாதிரி அது வேறுபட்டுத்தான் இருக்கும். ஒரு குடும்பம், அவங்க அப்பா அம்மா, ஒரு 10 வயது சிறுவன், 4 வயது பெண் குழந்தை. இந்த 4 பேரும் ஒரு பொருட்காட்சிக்கு செல்கிறார்கள். பொருட்காட்சிக்கு சென்றவுடன் ஒரு பொம்மை கடையை பார்த்தவுடன் அந்த 4 வயது பெண், அம்மா அம்மா அங்க போய் பார்க்கணும் அப்படின்னு கூப்பிடுது. உடனே அந்த கடைக்குள்ள போறாங்க. போனவுடனே அங்கே இருக்கக்கூடிய பார்பி டால் பொம்மை, இன்னும் பல விதமான மிருகங்கள், எல்லாம் பொம்மைகள், விளையாட்டு ஜாமான்கள், அதையெல்லாம் பார்த்த உடனே இது நல்லா இருக்கும்மா, இது நல்லா இருக்கு, அம்மா இந்த பொம்மை நல்லா இருக்கு, இந்த டெடி பேர் நல்லா இருக்கு என்று ஒவ்வொன்றை பார்த்து அந்த பெண்ணுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி தாங்க முடியாமல் இருக்கு. அந்த பெண்ணுடைய மனம் அதை பார்த்த மாத்திரத்திலேயே அவ்வளவு இன்பத்தை உணர்ந்தது. அப்புறம் இது வாங்கித்தாமா, அது வாங்கித்தா, இந்த பொம்மை வாங்கித்தா, அந்த பொம்மை வாங்கித்தான்னு கேட்குது. ஆனால் அந்த கடையில் இருப்பது அந்த 4 வயது சிறுமிக்கு மட்டும்தான் மகிழ்ச்சியாக இருந்தது. மற்ற பேருக்கெல்லாம் சரி போறோம், சீக்கிரம் ஏதாவது ஒரு பொம்மையை செலக்ட் பண்ணு, ஒரு பொம்மை தான் நான் வாங்கி தரேன், அதுக்கு மேல என்னால முடியாது, அந்த பொம்மையை வாங்கிட்டு வா போலாம் அடுத்த கடைக்கு மற்றதை பார்க்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மற்ற 3 பேருக்கும் அந்த கடையில் இன்பம் இல்லை. அப்புறம் ஏதோ ஒரு பார்பி பொம்மையை வாங்கி கொடுத்தார்கள். அதை வாங்கி கொண்டு அவங்க மீண்டும் கடையை விட்டு வெளியே வந்து 4 பேர் பொருட்காட்சியை வேடிக்கை பார்த்து கொண்டே செல்லும் போது அங்கே ஒரு ஸ்போர்ட்ஸ் சாமான்கள் விற்கிற கடை பார்த்த உடனே அந்த 10 வயது சிறுவன், அப்பா அப்பா இந்த கடை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்றாரு, பையன் சொல்றான். உடனே அந்த அப்பாவானவர், சரி உள்ள போய் ஏதாவது ஒரு பொருளா நான் வாங்கி தருவேன், நீ எல்லாம் வேணும் கேட்கக்கூடாது அப்படின்னு முன்னாலேயே எச்சரிக்கை பண்ணிட்டு மீண்டும் 4 பேரும் அந்த கடைக்குள்ள நுழையிறாங்க. அங்க பார்த்த உடனே, அப்பா அப்பா செஸ் போர்டு இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு, இது எனக்கு வேணும். அப்புறம் அடுத்து போனா கேரம் போர்டை பார்த்த உடனே, அப்பா இந்த கேரம் போர்டே நம்ம வீட்டுல இல்லை, கேரம் போர்டு வேணும் அப்படின்னா அதை வேணும்னு கேட்கணும். இன்னும் கொஞ்சம் தூரம் போன உடனே கிரிக்கெட் விளையாடுவதற்கான ஸ்டம்ப், அப்புறம் கிரிக்கெட் மட்டைகள், அப்புறம் பந்து, சிறிய விதவிதமான பந்துகள், விதவிதமான பேட், இதெல்லாம் பார்த்தோன்னே இந்த பையனுக்கு எல்லாத்தையும் வாங்கணும்னு ஆசையா இருக்கு. அப்பா இது வாங்கிட்டா அது வாங்கிட்டா இது வாங்கிட்டான்னு ஒவ்வொன்றையும் பார்ப்பதிலேயே அவன் ஒரு 1/4 மணி நேரத்தை கழிக்கிறான். அவனுக்கு அந்த கடை விட்டு வரவே மனமில்லை. அவனுடைய
மனம் அந்த கடையில் உள்ள பொருட்களை காணுவதிலேயே இன்பம் அடைந்தது. இது மற்ற மூவருக்கும் அதில் இன்பம் இல்லை. அப்பாவுக்கும் இல்லை, அம்மாவுக்கும் இல்லை, அந்த சின்ன பொண்ணுக்கும் இல்லை. அப்புறம் அப்பா சொல்றாரு, சீக்கிரமா ஏதாவது ஒரு பொருள் நீ வேணும்னு கேளு, அதை நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்ன பிறகு அவன் செஸ் போர்டு வேணும், அதுதான் இல்லை, எங்க பள்ளியில இப்போ புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே செஸ் போர்டு அதுக்குரிய காயின் எல்லாம் சேர்த்து அவனுக்கு வாங்கி கொடுத்துட்டு அவங்க அந்த கடையை விட்டு வெளியே வந்தாங்க. மீண்டும் அங்கே நடக்கிற ரங்கராட்டினம், குதிரை ஓட்டம் எல்லாத்தையும் பார்த்துட்டே தள்ளி போகும்போது அங்கே ஒரு பாத்திர கடை இருந்தது. அதன் அருகிலேயே புடவை கடையில் இருந்தது. உடனே அம்மா வந்து எங்க இந்த கடையில போய் சொன்னாங்க, நம்ம இன்றைக்கு புடவை வாங்குற உத்தேசத்துல வரல, அப்ப எதுக்கு அங்க போகணும் அப்படின்னு கேட்கிறாரு. அம்மா சொல்றாங்க, இல்லைங்க, என்ன புடவை என்ன டிசைன் புதுசா வந்திருக்குன்னு பார்த்துட்டு போலாங்க அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அப்போ அந்த பாத்திர கடைக்கு புடவை கடைக்குள்ளேயும் பாத்திர கடை இன்னொரு பகுதியில இருக்கு. புடவை கடைக்குள் நுழைந்த அம்மாவானது ஒவ்வொரு புடவையாக எடுத்து அங்கே கொட்டி கிடைக்கின்ற புடவைகளை பார்த்து பார்த்து மனம் மகிழ்ச்சி அடைத்துக் கொண்டிருந்தார்கள். ஒன்றொன்று என்ன விலை, என்ன வெரைட்டி, என்ன மாதிரியான துணி என்று அவர்கள் பார்க்கும்போது இந்த பிள்ளைகளுக்கும் அதில் விருப்பமே இல்லை. அவர்கள் மனம் அங்கே இன்பத்தை அடையவில்லை. அப்பாவுக்கோ ஏதோ நிறைய செலவு வச்சுக்க போறாங்க அந்த கவலையிலேயே அப்பா இருக்காரு. அம்மா வந்து ஆனால் அம்மாவுக்கு அங்கே ஒரு அரை மணி நேரத்தை செலவழிக்கும் போது அவர்கள் மனம் இன்பமாக இருந்தது. அதை அடித்து வா போலாம் என்று சொல்லும் போது இல்ல இந்த பாத்திர கடைக்குள்ளேயும் போய் பார்த்துட்டு வரனே அப்படிங்கிறாங்க. அப்ப மற்ற 3 பேருக்கும் எப்படி இருக்கும்? இந்த இதை பார்க்கும்போது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொருளை அவரவர்களுக்கு தேவையான பொருளை பார்க்கும் போதுதான் அவர்களுடைய மனம் இன்பம் அடைகிறது என்று நமக்கு தெரிகிறது. அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்க மனம் என்ன நினைக்கிறதோ அதை அடைந்தால் மட்டுமே இன்பம் என்று நினைக்கிறார்கள். இப்ப மனம் நினைத்தால் அப்படி அடைய முடியுமா? அதை அடுத்த கேள்வி கேட்கணும் இல்லையா? எல்லாருக்கும் தான் எல்லாம் வேணும்னு ஆசையா இருக்கு, நினைத்ததை அடைய முடியுமா? அங்கதான் மனதினுடைய வலிமை நமக்கு தெரிகிறது. மனம் எதை நினைத்தாலும் அதை அடைய முடியும். ஆனால் அது நேர்மறையாக எண்ண வேண்டும். என்னால் முடியுமா என்று நினைக்காமல் நேர்மறையாக அதை நினைக்க வேண்டும். மனம் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம். யூ கேன் வின் அப்படின்னு ஷிவ் கேரா என்ற ஒரு அமெரிக்காவில் வாழ் இந்தியர் புத்தகம் எழுதினார். ஒரு புத்தகம், யூ கேன் வின் என்ற ஒரு புத்தகம். அது உலகளவில் போற்றப்பட்ட புத்தகமாக, யூ கேன் வின் என்றால் நீ வெற்றி அடைய முடியும் என்ற புத்தகம். அந்த புத்தகத்தில் அவர் என்ன எழுதியிருக்கிறார் என்று பார்த்தோமானால், எப்படி உன்னுடைய மனதினுடைய ஆட்டிடியூட் என்றால் ஒன்றை செயல்படுத்தும் போது எந்த நோக்கத்தில் எப்படி செயல்படுத்துகிறோமோ அதனுடைய செயல்பாட்டை சற்று மாற்றிக் கொள்வதால் நாம் வெற்றி அடைய முடியும் என்பதுதான் அவர் கொடுக்கின்ற கருத்து. அந்த புத்தகத்துல முக்கியமான கருத்து. அவர் வந்து சென்னையில பெரிய 7 ஸ்டார் ஹோட்டல்ல அவர் வந்து ஒரு லெக்சர் கொடுத்தார். அந்த லெக்சருக்கு போவதற்கே 25,000 ரூபாய் அந்த டிக்கெட் உள்ள போய் அந்த லெக்சரை கேட்கறதுக்கு 3 மணி நேரம் லெக்சர் கேட்கறதுக்கு. அப்ப அதுக்கு யாரெல்லாம் வந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? பெரிய பெரிய தொழில் அதிபர்களும் மிக செல்வந்தர்களும். ஏன்னா அவங்களால தான் 25,000 கொடுத்து அந்த லெக்சர் கேட்க முடியும். அப்படி போன அந்த லெக்சர்ல என்ன சொல்றாங்க, அவர் என்ன விஷயத்தை முன்வைக்கிறார் அப்படின்னு பத்திரிகையாளர்களுக்கு ஆவல் இருக்கும் இல்லையா? அப்போ பத்திரிகையாளர்களும் போய் அவர் அந்த பிரசங்கத்தில் அந்த தன்னுடைய செய்தியில் எதை முன்வைக்கிறார் என்று கேட்டு வந்து அவர் புத்தகத்தில் எழுதியதான், கல்கி புத்தகத்தில் எழுதியதான் நான் இப்பொழுது சொல்கிறேன். அவர் சொல்லுவது உங்களுடைய மனதின் போக்கை மாற்றும் போது, உங்கள் மனதால் நினைக்கும் போது நீங்கள் வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்றார். அதுக்கு வந்து அவர் ஒரு கதை சொல்றார்.
2 விறகு வெட்டிகள் ஒரு மரத்தை ஒரு தோப்புல போய் அந்த மரங்களை வெட்டணும். எந்த அளவுக்கு வெட்டி முடித்தார்களோ, காலையிலிருந்து மாலை வரையில் வெட்டி முடித்தார்களோ அவற்றையெல்லாம் கடைசியில் எடை போட்டு எவ்வளவு வெட்டி இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு கூலி கொடுக்கப்படும். அந்த அன்றாட கூலி கொடுக்கப்படும். இதுல 2 பேர்ல ஒருவர் ரொம்ப வேகமா கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காம, அதாவது களைப்பார உட்காராம ரொம்ப சின்சியரா வெட்டாமி எல்லாம் வெட்டி எல்லாம் பண்ணினாலும் கடைசியில் அவருக்கு கிடைக்கின்ற பணம் ஒரு அளவுக்கு தான் இருந்தது. ஒரு 500 ரூபாய் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது 1000 ரூபாய் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 2வது நபர் அவரு கொஞ்சம் மரம் வெட்டிட்டு கொஞ்சம் உட்கார்ந்து இருப்பார், கொஞ்சம் ஒரு மரத்துல பாதி வெட்டிட்டு கொஞ்சம் உட்கார்ந்து இருப்பார். இப்படி உட்கார்ந்து வெட்டினவர் அவருடைய மரங்களை எடை போட்டால் இவருடையதை விட அதிகமாக இருக்கும். அவருக்கு 1500 ரூபாய் கிடைக்கும். இந்த முதல் விறகு வெட்டிக்கு ஒன்றுமே புரியல. நாம கொஞ்சம் கூட இளைப்பாறாமல், கொஞ்சம் கூட நேரத்தை வீணாக்காமல் வெட்டினாலும் எனக்கு குறைவான எண்ணிக்கையில் குறைவான அளவுதான் வெட்ட முடியுது. ஆனா அந்த இன்னொருத்தன் அப்பப்போ உட்கார்ந்துக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அவன் வெட்டும் போது எப்படி அவ்வளவு நிறைய மரம் வருது, என்ன இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அவன்கிட்டயே கேட்கிறான். வேலை ஆரம்பிப்பதற்கு முன்பு அவன் சொல்கிறான், நான் இளைப்பாறுகிறேன், ஆனால் ஒரு மணி நேரம் வேலை செய்த பிறகு நம்முடைய உடம்புல சக்தி குறைஞ்சிரும். அப்போ மரம் வெட்டுகிற வேகம் குறைந்து விடும். அந்த நேரத்தில் நான் ஒரு 10-15 நிமிடங்கள் இளைப்பாறினேன் என்றால் என்னுடைய எனர்ஜி சக்தி கூடும். ஆனால் அதே நேரத்தில் நான் சும்மா இருப்பதில்லை, என்னுடைய கோடாரியை நான் தீட்டிக் கொண்டு இருக்கிறேன். சும்மா உட்கார்ந்துருக்காரு, ஆனா கோடாரியை தீட்டிக் கொண்டிருப்பதால் கோடாரி மழுங்காமல் மீண்டும் நல்ல கூர்மையாக இருக்கிறது. 15 நிமிடங்கள் நான் இளைப்பாறிவிட்டு மீண்டும் போகும்போது மேலும் சுறுசுறுப்பாக ரொம்ப வேகமாக நல்ல ஸ்பீடா வெட்டவும் முடியுது. அந்த கோடாரியும் கூர்த்திட்டப்பட்டதால் வேகமாக அதுவும் வெட்டி முடிக்கிறது. அதனால் எனக்கு அதிக மரங்களை வெட்டிய எனக்கு அதிகமாக பணம் கிடைக்கிறது என்று சொல்லும் போது, ஒரு செயலை செய்வதற்கு மனம் எத்தனை ஸ்டெப் எடுக்க வேண்டியிருக்கு பாருங்க. உடல் செய்வதால் களைப்பு ஏற்படுகிறது. அந்த களைப்பை போக்குவதற்கு ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி செஞ்சா திருப்பி நல்லா ஸ்பீடா அது முதல் முறை செய்தது போன்ற இதுல செய்யலாம். அதே நேரத்தில் தன்னுடைய கோடாரியை கூட்டிட்டும் போது கோடாரியும் நல்ல முறையில் வேகமாக வெட்டும் என்று அவனுடைய மனம் சிந்தித்து செயல்பட்டதால் அவனுக்கு அதிக பணம் கிடைத்தது. இதுதான் மாற்றி யோசி என்று சொல்வது. அதைத்தான் நம்மாழ்வார் சொல்கிறார். இந்த விவசாயிகள் எல்லாம் காவேரியில தண்ணி விடல, மழை இல்லை, பயிருக்கு தண்ணி இல்லை, பயிரெல்லாம் கறி போயிடும், இந்த தடவை எங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டம், அந்த கஷ்டத்தினால விவசாயிகள் தாங்கள் தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய நிலைமைதான் ஏற்படும் என்றெல்லாம் டிவியில செய்தி பார்க்கிறோம். ஆனால் நம்மாழ்வார் அதற்கு யோசனை சொல்கிறார், நெல் பயிர் என்றால்தான் அதிகமாக தண்ணீர் தேவை, ஆனால் அதற்கு பதிலாக பயறு உளுந்து போன்றவைகளை பயிரிடும் போது அவ்வளவு நீர் தேவையில்லை, நடுகிற நேரத்தில் நீர் இருந்தால் போரும், பிறகு கொஞ்சம் கிடைத்தால் போரும், பாதி வளர்கின்றது என்று அவர் ஒரு வழி காட்டினார். ஆனால் அந்த வழியை கேட்டு நடந்தவர்கள் எத்தனை பேர்? அந்த வழியில் நடந்தவர்கள் பிழைத்தார்கள். அதை கேட்காமல் பழைய வழியிலேயே நடந்தவர்கள் நெல் பயிரை விதைத்து விட்டு நீர் இல்லாமல் போட்ட முதலெல்லாம் வீணாய்விட்டது, இந்த ஆண்டு நான் என்ன செய்வேன் என்ற பயத்தில், அது கடன் வாங்கி இருந்தால் கடனுக்கு எப்படி பதில் சொல்வது என்ற நிலையில் அவர்கள் தங்களை மாய்த்து கொள்ள, தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இதற்கு எது காரணம்? அவர்களுடைய மனதின் வலிமை, மனதின் திண்மை, மனதை கொண்டு அவர்கள் வாழ்க்கையை எப்படி அணுகுவது என்று தெரியாத ஒரு பிரச்சனை.
இதே மாதிரிதான் மனதினால் வாழ்வில் வெற்றி பெறலாம். மனம் என்ன நினைக்கிறதோ அதை போலவே தான் வெற்றி பெற முடியும். ஒரு ஷூ கம்பெனி அதிகாரி இங்க நிறைய விற்பனையாகுது, பக்கத்துல ஒரு தீவு, அந்த தீவுல போய் நம்மளுடைய கம்பெனியினுடைய பிரான்ச் அங்க ஓபன் பண்ணலாமான்னு இருக்க, நீங்க போய் பார்த்துட்டு வாங்க, அங்க நல்ல விற்பனை ஆகுமான்னு 2 சேல்ஸ் பர்சனை அனுப்புனாங்க. 2 விற்பனை அதிகாரிகளை, விற்பனையாளர்களை அனுப்புனாங்க. போயிட்டு ஒருத்தன் வந்து சொன்னா அங்க விற்பனையே ஆகாது, ஏன்னா அங்க யாருமே செருப்பு போடல, அதனால விற்பனையே ஆகாது, அங்க பிரான்ச் திறக்கிறதுல உபயோகமே இல்லை அப்படின்னு ஒருத்தன் வந்து சொல்லிட்டான். இன்னொருத்தன் வந்து ஐயா கட்டாயம் அங்க பிரான்ச் திறக்கணும், ஏன்னா அங்க யாருக்குமே செருப்பு இல்லை, கால செருப்பு போடல, நம்ம பிரான்ச்சை திறந்து செருப்பு போட்டு நடந்து பழகிட்டாங்கன்னா அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் அத்தனை பேரும் செருப்பு வாங்குவார்கள். ஒரே விஷயம் இருவருடைய மனதில் என்ன மாதிரியான விளக்கங்களை கொடுக்கிறது என்று பாருங்கள். அதுதான் மனதினுடைய தன்மை. மனம் என்ன நினைக்கிறது என்றால் எப்பொழுதுமே நேர்மறையாக பாசிட்டிவாக நினைத்தோமானால் நாம் அதை செயல்படுத்த முடியும். ஒருவர் நினைப்பதை கூட நம் மனதை வசப்படுத்தினால் அவர்கள் நினைப்பதை கூட நாம் தெரிந்து கொள்ள முடியும். இதெல்லாம் அந்த காலத்துல சித்தர்கள், மகான்கள் அவர்களெல்லாம் செஞ்சாங்க. அவர்களெல்லாம் இதை மட்டும் செய்யல, பிரபஞ்சத்துல என்ன இருக்கு, பிரபஞ்சத்துல என்ன இதெல்லாம் ஓடிட்டு இருக்கு, அதெல்லாம் கூட கேட்க சொன்னாங்க. அதுதான் மகான்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த வேதத்துல வேத கருத்துக்கள் இதெல்லாம் எங்களுக்கு வந்து கடவுள் பிரபஞ்சத்துல இருந்து சொன்னாரு, நாங்க அதை கேட்டு கொண்டோம் அப்படின்னு. பிரபஞ்சத்தில் அனைத்துமே இருக்கிறது. நம்முடைய எண்ணங்களில் இருந்து, நம்முடைய ஒருவர் எண்ணுகின்ற மனதின் எண்ணத்தில் இருந்து, அவர்கள் சொல்லுகின்ற சொல்லில் இருந்து அனைத்து நிகழ்வுகளும் பிரபஞ்ச களத்தில் பதிவாகி இருக்கிறது, அந்த வழியில் பதிவாகி இருக்கிறது. அதுதான் எட்கார் கேஸ் என்ற ஒரு ஆங்கில அறிஞர் சொல்றாரு, அந்த வழியில் பறந்து கிடக்கின்றது அனைத்தும், வேண்டினால் தோன்றினால் அதை வேண்டும் என்று நினைத்தோமானால் அத்தனையும் நமக்கு கிடைக்கும் என்கிறார். நம்முடைய மகர்ஷியும் அதேதான் சொல்கிறார். லியோனார்டோ டா வின்சி என்பவர் 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அவர் ஒரு ஓவியர் என்றுதான் நாம் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அவர் அதாவது மோனாலிசா என்ற சிரிப்பு அழகியை வரைந்தவர் லியோனார்டோ டா வின்சி. அவருடைய ஓவியங்களை வைத்து இதுல பாரிஸ்ல ஒரு கூடம் அமைத்திருக்கிறார்கள். அந்த கூடத்துக்கு நான் போயிருந்த போது அவருடைய அந்த ஹால்ல அவருடைய ஓவியங்களுக்கு நடுவில் அவர் ஏரோப்ளேன், சப்மரீன், இன்னும் ஹெலிகாப்டர் போன்ற பலவற்றை வரைந்து வைத்திருந்தார். எப்போ 10ஆம் நூற்றாண்டில் அவர் வரைந்து வைத்திருந்தார். அந்த ஏரோப்ளேன்ல, அந்த வான ஊர்தியில என்னென்ன இது இருக்கணும், எங்க என்ன ஃபேன் இருக்கு, என்ன மாதிரி ரெக்கைகள் இருக்கு, அதனுடைய பாகங்கள் எல்லாவற்றையும் கூட குறித்து வைத்திருந்தார். ஆனால் ஏரோப்ளேன் கண்டுபிடித்து ஓட்டப்பட்டது 19ஆம் நூற்றாண்டில் ரைட் சகோதரர்கள். 10ஆம் நூற்றாண்டில் வரைந்து வைத்ததை ரைட் சகோதரர்கள் எப்படி கண்டுபிடித்த, எப்படி உணர்ந்து அதே மாதிரி ஏரோப்ளேன் செஞ்சாங்க. அதுதான் எல்லாமே அந்த வெளியில் பறந்து கிடக்கின்றது. அந்த வெளியில் இருப்பதை நாம் பிறர் என்ன நினைக்கிறார்களோ அத்தனையும் பேசுவது, கேட்பது, அத்தனையும் அந்த வெளியில் போய் சேர்ந்துவிடும். அந்த வெளியில் சேர்ந்ததை நாம் விரும்பினால் அதில் இருந்து நமக்கு நிகழ்வுகள், செயல்கள், விடைகள் அனைத்துமே கிடைக்கும். இதுதான் சித்தர்கள், மகான்கள் எல்லாமே கண்டுபிடிச்சு செயல்பட்டு கொண்டிருந்தது. இடைக்காலன் என்ற சித்தர் இருந்தார். அந்த சித்தருக்கு
காலம் மழையே பெய்யாது என்றெல்லாம் அவருக்கு தெரிந்திருந்தது. அதாவது அவங்களுக்கெல்லாம் பின்னால என்ன வரப்போகுது அப்படிங்கிறது தெரியும். அது தெரிந்ததுனால் அந்த பஞ்சத்தில் இருந்து முதல்லதான் கொஞ்சம் கொஞ்சமா தானே பஞ்சம் வரும். அப்படி ஒரு 3, 4, 5 வருடங்கள் கழித்த பிறகு அதற்கு பிறகு பஞ்சத்தில் இருந்து தப்பிப்பதற்காக அவர் என்ன செய்தார்? திணை போன்ற தானியங்களை மண்ணோடு களிமண்ணோடு கலந்து தன்னுடைய குடிசையின் செவத்தில் பூசி வைத்து விட்டார். அந்த குடிசையின் செவத்துல பூரா நல்ல அவர் குடிசை செவரை முன்பு இருந்ததை விட 1.5 மடங்கு தடிமனாகி விட்டது. அதில் தடவிட்டார். அதுக்கப்புறம் அவர் ஆடு வளர்த்த அடைக்காலத்துல அவர் ஆடு மேய்ப்பவர் தான். அவர் தான் வளர்க்கின்ற ஆடுகளுக்கு கள்ளிச்செடி, என்ன மழை பெய்ய பஞ்சம் வந்தாலும் கள்ளிச்செடி மட்டும் வளர்ந்துட்டே இருக்கும். அதுக்கு ரொம்ப தண்ணி வேண்டாம். கள்ளிச்செடியை முள்செடியையும் தின்பதற்கு பழக்கி விட்டார் அந்த ஆடுகளை. அந்த ஆடுகளும் அவற்றை தின்று தின்று பழகியது. இந்த கள்ளிச்செடி தின்றால் அந்த மாடுகளுக்கு உடல் திணவு எடுக்கும், தோல் திணவு எடுக்கும். அந்த பகல் பூரா அது ஆடுகள் அந்த கள்ளிச்செடியை தின்னுட்டு வந்து இரவில அது திணவு எடுக்கும் போது அதுக்கு கையா இருக்கிறது சொரிந்து கொள்வதற்கு அந்த செவத்துல இப்படி உடலை தேய்ச்சி 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 தன்னுடைய திணறை போக்கிக் கொள்ளும். அப்படி தேய்க்கும் போது சுவற்றில் மண்ணோடு கலந்து ஒட்டப்பட்ட அந்த கதிர்கள், அந்த தானியங்கள் மண்ணோடு கலந்து கீழே விடும். அவற்றை எடுத்து உடைத்து சலித்து அதை குத்தி அந்த அவருடைய வீட்டில் உள்ளவர்கள் வரவங்களுக்கு உடுத்து அவர் சாப்பிடுவார். இது அந்த ஊர் மக்கள் எல்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு இவர் மட்டும் எங்கேயோ யாருக்கும் தெரியாம புதைச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போய் கவர்மெண்ட்ல எல்லா வீட்டையும் சொல்லி அதிகாரிகள் சொல்லிட்டாங்க. எல்லாரும் இவர் வீட்டை தேடி வந்தாங்க. இவர் வீட்டுல எந்த பானையிலையும் இல்ல, எங்கேயும் தானியங்களை யாருக்கும் கொடுக்காம சேர்த்து வச்ச மாதிரி இல்லை. இவர் தான் எல்லாத்தையும் செவத்திலேயே பூசி வச்சுட்டாரு. அதனால அவங்களால கண்டுபிடிக்க முடியல, போயிட்டாங்க. ஆனா ரொம்ப பசி, ரொம்ப தாங்க முடியாட்டா இவர் வீட்டுக்கு வந்தா ஏதாவது கஞ்சி குடிக்கலாம் என்ற நிலையில் இருப்பார். இந்த எண்ணம் அவருடைய மனதில் தோன்றியதால் தானே இந்த செயலுக்கு வர முடிஞ்சது. அதே நேரத்துல அவர் மக்களுடைய இந்த துன்பத்தை போக்க வேண்டும், எப்படி போக்குவது என்று நினைக்கும் போது வானத்தில் பஞ்சம் வருவது கூட கோள்களின் செயல்பாடுகளினால்தான் மழை நிற்கிறது, மழை வராமல் போகிறது, பூமி காய்கிறது, பஞ்சம் வருகிறது. அப்போ அந்த கோள்கள் எல்லாம் யோசித்தனவா இந்த இடைக்காலம் மட்டும் எப்படி எல்லாத்தையும் அவருடைய ஆடுகள் மட்டும் நல்லா இருக்கு, அவருடைய வீட்டுல அவருக்கு குடும்பத்தினர் மட்டும் சாப்பிடுறாங்களே எப்படி, இதை போய் நம்ம பார்க்கணும்னு சொல்லி அந்த நவ கிரகங்களும் ஒரு முடிவு வேடமிட்டு இவர் வீட்டுக்கு வந்து இவரிடம், ஐயா நாங்க எங்களுக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பாடு போடுங்க அப்படின்னு கேட்ட உடனே இவர் சரி போய் உங்களை சுத்தம் பண்ணிட்டு வாங்க, நான் சாப்பாடு தயார் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எல்லாம் நவ கிரகங்கள் தானே, அவங்க எங்க வெளியில போய் தங்களை சுத்தப்படுத்தி கொண்டு வருகின்ற நேரத்துக்குள் இவர் அந்த சுவற்றில் இருந்த தானிய மணிகளை எடுத்து அவற்றை கஞ்சி காய்ச்சும் போது சற்று மயக்கம் தரக்கூடிய, மயக்கத்தில் உறங்கக்கூடிய ஒரு மருந்தை கலந்து அந்த தயாரித்து அவர்கள் வந்ததும் அவர்களுக்கு அதை கொடுத்து விட்டார். கொடுத்து விட்டதும் அவர்கள் ருசியாக இருக்கிறது என்று, ரொம்ப நல்லா இருக்கு, சுவையா இருக்குன்னு சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதும் சிறிது நேரத்தில் அவர்களுக்கு அவர் கலந்திருந்த அந்த மயக்க இதனால் அவர்கள் எல்லோரும் படுத்து தூங்கிவிட்டார்கள், படுத்து மயங்கிட்டார்கள். இவர் ஒரு சித்தர். எந்த கிரகம் எப்படி அமைந்தால் மழை பெய்யும் என்பது இவருக்கு தெரியும். ஏன்னா சித்தர்களுக்கு எல்லாம் பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்துமே அவர்கள் அறிந்திருந்தபடியால் படுத்து கிடந்த கிரகங்களை இடத்தை மாற்றி தூக்கி படுக்க வைத்து எப்படி இந்த கிரகங்கள் அமைந்தால் மழை பெய்யுமோ அந்த மாதிரி கிரகங்களை மாற்றி அமைத்தார். சிறிது நேரத்தில் நல்ல மழை கொட்டு கொட்டு என்று கொட்டியது. அவர்கள் மயக்கம் தீர்கிற ஒரு 7-8 மணி நேரம் வரை
நல்ல மழை பெஞ்சு ஆறெல்லாம் நிரம்பி குளமெல்லாம் நிரம்பி பூமிக்கடியிலும் மண் போய் நல்ல மழை நீர் நிரம்பியது. மயக்கம் தெளிந்து எழுந்த நவ கிரகங்களும் நவ கிரகங்களும் தாங்கள் இருக்கின்ற இடத்தில் இல்லாமல் இடம் மாறி படுத்திருப்பது தெரிய வந்தது. இப்படி இடம் மாறி படுத்திருக்கிறோமே எப்படி என்று கோபம் வந்தது. அப்பொழுது சித்தர் சொன்னார், என்னை மன்னித்து விடுங்கள், நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் வாங்கிக் கொள்கிறேன். ஆனால் மக்கள் நீர் இல்லாமல் பஞ்சத்தால் பட்டினியால் அவதிப்படுகிறார்கள். நான் அதனால் உங்களை மாற்றி படுக்க வைக்கும் போது நீங்கள் கிரகங்கள் எந்த நிலையில் அமைந்தால் மழை பெய்யுமோ அந்த நிலையில் நான் அமைத்தேன். அதுதான் இந்த 10 மணி நேரம் நல்ல மழை குட்டிச்சு, நீங்க தூங்குகின்ற நேரம் போறா அப்படின்னு சொன்ன உடனே முதலில் கோபம் வந்தாலும் அவர் மக்களுக்கு நன்மை செய்வதற்காகத்தானே இப்படி செய்தார் என்று அவர்களும் மனம் மகிழ்ந்து, இங்கதான் நம்ம மனதுடைய வலிமை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர்களும் மனம் மகிழ்ந்து இவருக்கும் எந்த சாபம் கொடுக்காம இவருடைய திறமையை பாராட்டி இந்த மக்களுக்காக இவர் செய்த அந்த நல்ல செயலையும் பாராட்டி அவர்கள் போய்விட்டார்கள். இப்போ இதுல இருந்து மனம் நல்லது நினைத்தால் நல்லதே நடக்கும், மனம் தீயது நினைத்தால் தீயதே நடக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதே நேரத்துல இந்த மனம் என்பது நாம் பிறருடைய மனதில் இருப்பதையும் அறிந்து கொள்ள முடியும், நம்முடைய எண்ணத்தை பிறர் மனதிலும் உதிக்க செய்ய முடியும். அதற்கு சொல்லித்தருவார்கள், மணிப்பூரகத்தில் தவம் செய்தோம் என்றால் நமக்கு அந்த சக்தி வரும் என்று சொல்கிறார். பிறர் எண்ணத்தில் உதிப்பதை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி. அதே மாதிரி நம்முடைய மனதில் எழுகின்ற எண்ணத்தை பிறர் மனதில் அவர்கள் வாயாலேயே சொல்ல வைக்கின்ற சக்தி. நாம் நினைப்பதை அவர்கள் வாயால் சொல்லக்கூடிய ஒரு சக்தி ஏற்படும் என்று இருக்கிறது. அதெல்லாம் சொல்லி கொடுத்திருக்காங்க. சித்தர்களெல்லாம் அதுல சிறப்பானவர்களா இருந்திருக்காங்க. சாதுக்கள், மகான்கள் இதெல்லாம் இருந்தாங்க. சிலருக்கு இயல்பாகவே இயற்கையாகவே அவர்களுக்கு அந்த சக்கரா வலிமை உடையதாக அமையும் போது அவர்களால் அதை உணர்ந்து கொள்ள முடியும். ESP பவர் என்று சொல்வார்கள், எக்ஸ்ட்ரா சென்சரி பவர். அது சிலருக்கு இயல்பாக இருக்கும். ஆனால் சித்தர்கள், மகான்கள் முயற்சி செய்து அந்த சக்கராவில் தியானம் செய்து அந்த சக்தியை வலிமையை பெறுவார்கள். ஆனால் உண்மையில் அது அவசியம் இல்லை. இருந்தாலும் சிலருக்கு அந்த இது இருக்கிறது. இந்த சக்தியை பற்றி விவேகானந்தர் கேள்விப்பட்டார். அது எப்படி நம்ம மனசுல நினைக்கிறத அடுத்தவங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்று அவரும் அவருடைய நண்பர்கள் 2 பேரும் அதை பத்தி சிந்திச்சார். நாம நினைக்கிறத யாராலையும் சொல்ல முடியாது, நம்ம மனசுக்கு தான் தெரியும். நம்ம மன தூக்கத்துல உளர்னாதான் மற்றவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்குள்ள அந்த ஊர்ல ஒரு சாது இருக்கிறாரு. அவர் இந்த நம்முடைய மனதில் எழுகின்ற அந்த எண்ணத்தை அவர் சொல்றாரு அப்படிங்கிறத கேள்விப்பட்டாங்க. கேள்விப்பட்டவங்க இளம் வயது விவேகானந்தரும் அவருடைய நண்பர்களும் இதை போய் நாம் அவரை சோதித்து பார்த்துட்டு வரலாமா என்று நினைத்தார்கள். சரி, பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி 3 பேரும் அங்க போனாங்க. 3 எண்ணங்களை மனதில் நினைத்து கொண்டு அவங்க அங்க போனாங்க. உடனே 3 கேள்வி மனதில் நினைச்சிட்டு போனாங்க. அந்த கேள்விக்கு சரியான விடையை இவங்க கேள்வி கேட்காமலே அந்த சாது விடைய சொல்லிட்டார். சொன்ன உடனே இவங்களுக்கு அப்பவும் நம்பிக்கை வரல. நம்பிக்கை வரல அப்படின்னு உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரியல. இருந்தாலும் உட்காந்து கேட்டுட்டு இருந்தாங்க. இவங்க நம்மளாங்கிறத அந்த சாது தெரிஞ்சுக்கிட்டார். தெரிஞ்சுக்கிட்ட உடனே அவர் என்ன சொல்றாரு, ஒரு காகிதம் எடுத்தார். 3 துண்டு காகிதங்கள். அதுல ஏதோ ஒன்றை எழுதினார். எழுதிட்டு அதை மடித்து 3 பேரிடமும் கொடுத்து இத பாக்கெட்ல வச்சுக்கோங்க, இத பார்க்காதீங்க. அப்புறம் அவங்க பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டாரு. அவங்க பார்க்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு அவருடைய சொற்பொழிவுகள் முடிந்து ஒரு 2 மணி நேரம் கழித்து அவர் அந்த 3 பேரையும் விவேகானந்தரையும் அவருடைய நண்பர்களையும் கூப்பிட்டு ஒவ்வொருவர் கையிலும் ஒரு
துண்டு பேப்பரை கொடுத்து நீங்கள் இதில் ஏதாவது எழுதி கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எழுதி கொண்டு வாங்க, நீங்க என்ன எழுதிருக்கீங்கிறத நான் சொல்றேன் அப்படின்னு. 3 பேரும் போய் யோசிச்சாங்க, என்ன எழுதலாம், இவர் கண்டுபிடிக்க கூடாது, கண்டுபிடிக்க முடியாத ஒன்றை நாம எழுதணும் அப்படின்னு என்ன எழுதலாம்னு யோசிக்கும் போது இவர் இவ்வளவு நேரம் தமிழ்ல தானே பேசிட்டு இருக்காரு அப்படின்ட்டு விவேகானந்தர் சமஸ்கிருதத்துல ஒரு ஸ்லோகத்தை எழுதினார். சமஸ்கிருதத்துல ஒரு 2 வரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை எழுதி அதை மடிச்சு வச்சிருந்தார். கூட வந்த ஒரு நண்பன், இஸ்லாமிய நண்பர், அவர் குரானில் இருக்கின்ற 2 வரிகளை அரபு மொழியில் எழுதி கொண்டார். 3வது ஆள் ஒரு மருத்துவர், அவர் ஜெர்மானிய மொழியில் மருத்துவ சம்பந்தமான ஒரு குறிப்பை அவர் எழுதி மடிச்சு வச்சுட்டாங்க. இங்க வந்து என்கிட்ட கொடுங்க அப்படின்னு அவர் கொடுத்தாங்க. அதை அவர் கையில வச்சுக்கிட்டு, உங்க பையில நான் எழுதி கொடுத்த பேப்பர் எடுத்து பாருங்க. பேப்பர் எடுத்து பார்த்தா இவங்க என்ன எழுதி கொடுத்தாங்களோ அதே விஷயம் அவர் முன்னாலேயே எழுதி கொடுத்தார். கொடுத்தது மட்டுமல்ல, நான் எழுதிய இந்த வார்த்தைகளை இந்த இளைஞன் நினைப்பான் அப்படிதான் எழுதியிருக்கார். அப்போ ஜெர்மானிய மொழியில் நினைப்பதையும் அவர் எழுதியிருக்கிறார், அரபு மொழியில் நினைத்ததை எழுதியிருக்கிறார், சமஸ்கிருதத்தை எழுதியதை அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நான் எழுதிய இதே வார்த்தைகளை அவர்கள் நினைப்பார்கள் என்று எழுதியிருக்கிறார். அதுதான் தன் எண்ணத்தை பிறர் மனதில் உதிக்க செய்வது. இதை பார்த்தவுடன் அப்படியே ஸ்தம்பித்து போயிட்டாங்க. இது அந்த சாது மட்டுமல்ல, நாமும் பயிற்சி செய்தால் அதுவும் செய்ய முடியும். ஏனென்றால் பிறர் மனதில் நமது எண்ணம் ஏற்பட வேண்டும் என்றால் எல்லாமே அலைவரிசையில் இருக்கிறது. மனம் என்பது அலை. அந்த அலை வரிசையில் இருவருடைய அலை வரிசையும் ஒத்து போனால் நாம் எண்ணுவதை அவர்கள் எண்ணுவார்கள். நாம் ஒரு நண்பரை நினைத்தோமானால் அந்த நண்பருக்கு அந்த எண்ண அலை போய் நம்மை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, வந்து அவங்களை போய் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அதே மாதிரி நான் ஒரு புத்தகம் அதனுடைய விமர்சனத்தை படித்துவிட்டு இது என்னுடைய அனுபவம் கூட, அந்த புத்தகம் நான் படிக்க வேண்டும் என்று நினைத்தேனால் 2-3 நாட்களுக்கும் வேறு யாராவது அந்த புத்தகம் இது எனக்கு கிடைத்தது, நீங்கள் படித்து பாருங்கள் என்று சொல்லி என்கிட்ட அதே புத்தகம் வந்து சேரும். இது எப்படி? என்னுடைய எண்ணமானது பிரபஞ்ச களத்திற்கு போய், என்னுடைய விருப்பம் எண்ணம் பிரபஞ்ச களத்திற்கு போய், அதே விருப்பம் உள்ள மற்றொரு நபரிடம், அதே புத்தகம் உள்ள மற்றொரு நபரிடம் என்னுடைய எண்ணம் போய் கலந்து அவரை அதை எனக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது. இதுதான் எண்ணத்தின் வலிமை என்றும் சொல்லலாம், மனதின் வலிமை என்று சொல்லலாம். மனம் வேறு, எண்ணம் வேறு அல்ல. உங்களுடைய எண்ணத்தை தான் மனம் என்று சொல்கிறோம். மனம் அலை பாய்கிறது என்று சொல்கிறோம், அது அலைதான். அந்த அலையில், மனதின் அலையில் நம்முடைய எண்ணங்கள் அத்தனையும் பதிவாகி அவைகள் நிச்சயமாக பிரபஞ்சம் முழுவதும் அது படர்ந்து அந்த அதே ஒத்த கருத்துடையவர்களிடம் போய் அது இணைந்து அதை செயலுக்கு கொண்டு வருகிறது. மனதில் என்ன எண்ணுகிறீர்களோ அதுதான் செயலுக்கு வருகிறது. மகாத்மா காந்தி கத்தியின்றி ரத்தமின்றி இந்த இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் வர வேண்டும், வெள்ளைக்காரன் இதை விட்டு போக வேண்டும் என்று நினைத்தார். வெள்ளைக்காரன்டையோ அத்தனை ஆயுதங்கள், பீரங்கி, துப்பாக்கி எல்லாம் இருக்கு. ஆனால் இவரிடம் எதுவுமே இல்லை. அகிம்சையை கொண்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் வர வேண்டும் என்று நினைத்தார். அந்த எண்ணத்தை, நினைத்த எண்ணத்தை இந்திய நாட்டு மக்களுடைய எல்லாருடைய மனதிலும் அந்த எண்ணம் ஏற்படுமாறு செய்தார். அவருடைய மனம் அதை நினைத்தது. அந்த மனம் நினைத்ததை பிரபஞ்ச களத்துக்கு போய் இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களிடம் அது சென்றது. அதே நேரத்தில் பாரதியார் சுதந்திரம் வருவதற்கு முன்பே அடைந்து விட்டோம் என்று, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆனந்த கும்மி அடித்து பாடுகின்றார். அந்த பாடல்
பட்டி தொட்டி எல்லாம் ஒரு சினிமாவில் வந்ததால் எல்லாருடைய வாயிலும் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு எல்லாருடைய வாயிலும் வரும்போது எல்லாருடைய மனதிலும் அந்த எண்ணம் நிரம்பி அது ஒரு கட்டத்தில் செயலுக்கு வந்து வெள்ளைக்காரன் நம்முடைய நாட்டை விட்டு நீங்களே ஆண்டு போங்கன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டார். அப்படி போக செய்தது நம்மளுடைய மனதின் வலிமை தான். மனம்தான் போக செய்தது. மனம் நினைத்தால் எதையும் செய்யலாம். மனம் நினைத்தால் நம்முடைய உடல் கூட நன்றாக இருக்கிறது என்று நினைத்தோம் என்றால்தான் உடம்பு நல்லா இருக்கு. எனக்கு காய்ச்சல் இருக்கு, என்னால நடமாட முடியாது, எனக்கு வயதாகி விட்டது, எனக்கு கால் நடக்க முடியல என்று ஒருவர் நினைத்தால் அதே மாதிரி தான் வரும். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு தீபக் சோப்ரா என்ற ஒரு அறிஞர், அவர் ஒரு டாக்டர், அதே நேரத்தில் ஆன்மீக சிந்தனை சொற்பொழிவாளர். அவர் ஒரு நிகழ்ச்சி எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார் என்றால், அவர் ஒரு டாக்டரும் அவருடைய நண்பரும் கார்ல போயிட்டு இருக்காங்க. ரொம்ப தூரம் போயிட்டே இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த பக்கத்துல இருக்கிறவருக்கு தலைவலி. அவர் சொன்னா, டாக்டர் எனக்கு தலைவலி ரொம்ப தாங்க முடியல, ஏதாவது மாத்திரை இருந்தா கொடுங்க, அந்த மாத்திரைய சாப்பிட்டாலாவது என் தலைவலி போகுத. அது ஒன்றும் இல்லை, நீங்க கொஞ்சம் கார் கண்ணாடியை திறந்து வச்சுக்கோங்க, சில்லுன்னு காத்து வந்தா கொஞ்சம் தலைவலி போகும். ஐயோ எனக்கு தாங்கவே இல்லை, என்ன டாக்டர் நீங்க ஒரு மாத்திரை கொடுக்க வச்சுக்க மாட்டீங்களா அப்படின்னு மீண்டும் மீண்டும் கேட்ட உடனே இந்த டாக்டர் என்ன செய்தாரா, சரி நான் ஒரு மாத்திரை தரேன், அந்த மாத்திரையை நீ முழுங்க கூடாது, வாயிலே வச்சு சப்பிக்கிட்டே இருக்கணும், அது கரையாது, ஆனாலும் நீ சப்பிக்கொண்டே இருந்தேன்னா கொஞ்ச நேரத்துல உன் தலைவலி போயிடும். ஆனா இது ரொம்ப காஸ்ட்லி மாத்திரை, நீ உன் தலைவலி போன பிறகு அந்த மாத்திரை நீ எனக்கு திருப்பி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்ல இருந்து ஒரு மாத்திரை எடுத்து வாயை திறக்க சொல்லி அவர் வாயில போட்டார். அவரும் அதை வாயில வைத்துக் கொண்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டே இருந்தார். அந்த கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் வாயில இருக்கக்கூடிய மாத்திரைய சப்பிக்கொண்டே இருந்தார். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இப்போ கொஞ்சம் தலைவலி இல்ல அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு, தலைவலி இல்ல அப்படின்னு சொல்றாரு. பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் நேரம் சப்பிட்டு சுத்தமா தலைவலி போயிடும் அப்படின்னு. ஆமா, இது ரொம்ப நல்லா மாத்திரை, இது என்ன விலைன்னு சொல்லி இதை வாங்கி வச்சுக்கிடணும், ஏன்னா எப்ப தலைவலி வந்தாலும் இது உபயோகப்படுத்தலாமே அப்படின்னு சொல்லி கேட்டார். வா வா, இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் தூரம் கழிச்சு உன் மாத்திரையை திருப்பி என்கிட்டயே கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அந்த மாத்திரையை அவர் வாயில் இருந்து எடுத்து கையில் வைத்து பார்த்தால் அந்த மாத்திரையில இந்த டாக்டரோட சட்டையிலிருந்து பிஞ்சு விழுந்த பொத்தான், அதாவது அவருடைய பொத்தான் விழுந்துருச்சு, அதை வீட்டுல போய் தைக்கணுங்கிறதுக்காக அதை பாக்கெட்ல போட்டுட்டார். அதை அவர் அறியாமல் இதுதான் மாத்திரை, இது ரொம்ப உயர்ந்த மாத்திரைன்னு சொல்லி கொடுத்த உடனே அவருடைய மனதில் நம்ம உயர்ந்த மாத்திரை போட்டிருக்கோம், இப்ப எனக்கு தலைவலி போயிடுங்கிற மனதில் நினைத்தது அவருடைய தலைவலியை போச்சு. மனம் நினைத்தா நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, பேராசிட்டமால் போட்டாலோ அனாசின் போட்டாலோ அல்லது சால்டால் போட்டாலோ என் தலைவலி போகும் அப்படிங்கிற ஒரு காரணம் அந்த மனம் எண்ணுகிறது. அந்த எண்ணத்தின் அடிப்படையில் நாம கடையில போய் அந்த மாத்திரையை வாங்கி போனோம். ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தலைவலி விட்டுருச்சு. அப்பா, எனக்கு சால்டல் இல்லாம தலைவலியே போகாது அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல சால்டல் செய்கின்ற வேலை 10% என்றால் உங்களுடைய மனம் செய்கின்ற வேலை 90%. உங்களுடைய தலைவலி போகிறது என்று உங்கள் மனம் எடுத்த அந்த தெளிவு தான் 90%. சால்டான் மாத்திரையில் உள்ள மருந்து 10% தான். அப்படியானால் மனதின் வலிமை, மனம் எவ்வளவு வலிமையானது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த மனதை கொண்டுதான் எல்லா வேலைகளையும் நாம் செய்கிறோம். அது நல்லவைகளாக செய்வதும் தீமைகளாக செய்வதும் மனதின் எண்ணம் தான், மனதில் தோன்றுகிற எண்ணம் தான். அந்த மனதில் அன்பும் கருணையும் ஏற்படுமானால்
எல்லாரிடமும் அவர்களுடைய துன்பத்தை காண முடியாமல் அவர்கள் எந்த துன்பப்படுகிறார்களோ அதில் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து அவர்களை நாம் பாதுகாப்போம், அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்வோம். ஆனால் மனம் அவங்க யாரோ நம்ம யாரோ அவங்க கஷ்டப்பட்டு போறாங்க, நம்ம கிட்ட இருக்கிறது இன்னும் ராத்திரிக்கு வேணும். ஒரு வண்டியில போயிட்டு இருக்கோம், ட்ரெயின்ல எதுக்காக இருக்கிறவர்கிட்ட சாப்பாடு இல்லை, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நம்ம பசியால அவர் துடிக்கிறாரு, ஆனா எதுவும் வாங்குவதற்கு அவரிடம் காசு இல்லை. நம்ம கிட்ட இருக்கு, நம்ம கிட்டே ரொம்ப காசு இல்லை, ராத்திரிக்கு வேணும், இதுல பாதி சாப்பாட்டை சாப்பிட்டு ராத்திரிக்கு வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் மனம்தான் அப்படி நினைக்கிறது. அந்த உணவை அவர் பசி தீர்க்க கொடுத்து விட்டால் ராத்திரிக்கு இதை விட நல்ல உணவு நமக்கு வேறு எப்படியாவது வந்து சேரும். இது மனதினுடைய பெருமை. ஆனால் அந்த பெருமையை புரிந்து கொள்ளாமல் ஒவ்வொருவரும் தனக்கு என்ற ஒரு பேராசையின் காரணமாக மன தூய்மையின்றி மனதில் அழுக்குகளோடு மனதில் பேராசையோடு செயல்படும் போது எந்த விதமான நன்மையும் ஏற்படாது. எந்த விதமான பொருளாதாரத்தில் இருந்து உடல் நலத்தில் இருந்து எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படாது. ஆக இந்த மனம் என்பதை நாம் எப்படி அதை பாதுகாத்து நாம் அந்த மனதை சரியான முறையில் மனதில் எண்ணங்கள் தோன்றுமாறு செய்யப்படுவது செய்ய வேண்டியது என்பதற்குத்தான் தியான முறைகள், மகரிஷியினுடைய அகத்தாய்வு பயிற்சிகள் எல்லாமே நமக்கு மனதை வளப்படுத்துவதற்கும் மனதை பக்குவப்படுத்துவதற்குமான வழிகளைத்தான் காண்பிக்கின்றன. ஆகவே எந்த நிலையிலும் மனம் என்பது அதை மோல்டு பண்றது, அதை உருவாக்குவது என்பது நம்முடைய கையில் தான் இருக்கிறது. ஒரு மனிதனை உருவாக்குவது, நல்லவனாகவும் தீயவனாகவும் உருவாக்குவது அந்த மனதில், அவருடைய மனதில் தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய மனதை நல்ல வழியில் செலுத்தி நாம் ஒரு நல்லவர்களாக, தூயவர்களாக, பிறர் நம்மை மதித்து போற்றுபவர்களாக, பிறருக்கு உதவி செய்வர்களாக இருப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை இதுதான் கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும், அருள்ஜோதி அன்னை நிலையத்தாருக்கும் டிவி நிலையத்தாருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இதுபோல் இன்னொரு தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.